ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துல பாணி. இன்னைக்கு சண்டே Q&A செஷன். உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். நேற்று வந்து நம்மளுடைய என்டிடாக்ஸ் சேனலில் ஸ்ரீ வித்யா உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம மந்திர தந்திர எந்திர முறைகளின்படி தான் வந்து வாழை பூசை அப்படிங்கிறத செய்வோம். அதெல்லாம் இல்லாமையும் கூட நம்மளால் வாழைத்தாயை வந்து பூசிக்க முடியும். அதன் வழியும் கூட வாழைத்தாய் நம்முள் எழுந்து அருள் செய்து நம்மை வந்து ஒரு நிலை பெறச் செய்வாள் அப்படிங்கிறதுக்குண்டான முக்கியமான ரகசியமான வழிமுறைகள் எல்லாமே அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்து பயனடைவீர்களாக. ரைட். இன்னைக்கு முதல் கேள்வி சாரா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து ஏலியன்ஸ், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லிவிங் கிரீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். சித்தர்கள் வந்து இறைவனுக்கு அடுத்தபடியில் நம்ம வந்து பேசுகிறோம். சித்தபெருமக்கள் இவர்களை பார்த்திருக்கிறார்களா? அவர்கள் அதை பற்றி ஏதாவது கூறியிருக்கிறார்களா? இல்லை மனுஷனா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. நிறைய பிளேலிஸ்ட் இருக்குங்க. அது உள்ளே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்கும். இந்த பர்ட்டிகுலர் கேள்விக்கு சித்தர்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. அதில் திருமூல நாயனார் கூறியதாக சொல்லப்பட்ட காணொளிகள் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமூலர் வேற்று அண்டங்களுக்கு சென்ற அந்த அனுபவத்தை பற்றி சொல்லப்பட்ட அந்த காணொளிகள் இருக்கும். அது ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த நூல்ல இருந்து இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் திருமூலர் கருக்கடை வைத்தியம் 600ன்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல இருந்து இருக்குங்க. மூலவர் பிரான் வந்து இளம் சித்தா இருக்கும்பொழுது, அந்த சித்தநிலை வாய்க்க பெற்றதற்கு பிறகு அவருடைய நந்தி வந்து, "போ குழியை பூண்டு வேற்று அண்டங்களுக்கு போய் பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது வேற்று அண்டங்கள்ல இருக்கக்கூடிய சித்தபெருமக்களை அவர் கண்டிருக்கிறார். ஸோ நெருப்பினால் ஆன அண்டம், நீரினால் ஆன அண்டம் எதுவுமே இல்லாம இன்னும் அந்த தோற்றமே ஆகாம இருக்கக்கூடிய அந்த வெம்பரப்பா இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டம். ஆ செந்நிறம் கொண்ட சித்தபெருமக்கள். மலைகள் எல்லாம் தங்கமாகவும், கீழ கிடக்கக்கூடிய நம்ம ஊர்ல இப்ப கற்கள் எல்லாம் கிடக்குது. அதுபோல அங்க ரத்தினங்களும், மாணிக்கங்களும் வெறும் கற்கள் போல சிதறி கிடந்த அதுபோல இருக்கக்கூடிய அண்டம். அது வந்து இப்ப நம்ம எப்படி மண்ணையும் கல்லையும் பார்க்குறோங்கிற மாரி அவங்களுக்கு அது சராசரி அதுபோல இருக்கக்கூடிய அண்டங்கள். மனோன்மணியாளினுடைய அந்த ஒரு மாய இடம். அதையும் தாண்டக்கூடிய அந்த 10ஆம் வாசல் இது எல்லாத்தையும் கண்டதாக அவர் வந்து சொல்லுகிறார். நிறைய அனுபவங்கள பத்தி அதில பகிர்ந்திருக்கிறார். அதில பார்க்கும்போது பார்க்கலாம். போகநாதர் தன்னுடைய 7000த்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 160ஆம் அண்டத்திற்கு சென்று நந்தீசர பார்த்ததாக சொல்றார். வேற ஒரு அண்டத்திற்கு செல்லும் பொழுது, அங்க கோடான கோடி சித்தபெருமக்கள் இருந்ததாக சொல்லுகிறார். தட்சிணாமூர்த்தி பார்ப்பதற்காக எல்லா சித்தபெருமக்களும் வேற ஒரு அண்டத்திற்கு சென்றதாக சொல்லுகிறார்கள். பூ போகநாதர் வந்து பூலோகத்திலிருந்து அவர்களுடைய அண்டத்திற்கு குழி பூண்டு பல அண்டங்கள் தாண்டி அந்த இடத்திற்கு வந்ததாக குறிப்பிடுகிறார். உண்டுங்க. எல்லா இடத்துலயும் உண்டு சித்தபெருமக்கள். அதை வந்து நமக்கு தெரிந்தார் போல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல சொல்றதுனால நமக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அவங்க இடத்துல இப்ப இன்னைக்கு ஏலியன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா, இவர்கள் அத பத்தி தான் பேசியிருந்திருக்காங்க. ஏன்னா, வேற்று நிறம் கொண்டவர்கள் எல்லாமே வந்து அவங்க பத்தி பேசுறாங்க இல்லையா? போகநாதர் பூமிக்குள்ள சுத்துன இடமெல்லாம் கேட்டோம்னாலே மலைப்பா இருக்கும். பூமி இன்னைக்கு நிலை மாறிடுச்சு. அவர்கள் சொல்லப்பட்ட அந்த குறிப்புகள் இன்னும் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலுமே அந்த மாரி நிறைய செய்திகள் வந்து சிதறு பெருமக்களினுடைய நூட்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. விஜயகுமார் அவர் என்ன கேட்கிறார்ன்னா, "சித்தராவதற்கு ஆன்மா உதவி செய்யுமா?" அப்படின்னு. ஆன்மா என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோ அத பண்ணும். நீங்க சித்தராகணும், யாரோ ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தேன். அதனால சித்த பெருமக்கள் அப்படின்னா நான் பூஸ்டப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி, சித்தர்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்க கிரீடத்தில தூக்கி உட்கார வச்சுட்டீங்கங்கிறதுக்காக ஆன்மா அதெல்லாம் வேலை செய்யும். ஆன்மாக்கு தெரியும். எந்த நிலையில போனா, எந்த வழியில போனா நம்ம பிறவா நெறிக்கு போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லார்னாலயும் சித்தராக முடியாது. எல்லாருக்கும் சித்தராகணும்னு அவசியமும் கிடையாது. ஞானியராகலாம், யோகியராகலாம், தவசி ஆகலாம் இல்லையா? அந்த மாரி பல வழிமுறைகள் உண்டு. அடியவர்கள் ஆகலாம். எந்த வழியிலனாலும் சரி, அந்த தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து, எண்ணமற்ற நிலை போவதற்கு எந்த வழி பின்பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழி இலகுவாக இருக்கும். அது ஆன்மாவுக்கு தெரியும். அந்த வழி அது பாட்டுக்கு பின்பற்றிட்டு போயிட்டே இருக்கும். நீங்க அத வேலை செய்யறதுக்கு உட்டா மட்டும் போதும். அதுக்கு என்ன பண்ணணும்? எண்ணமற்ற நிலையில அமைதியா இருக்கும் பொழுது, இதர வேலைகள் செய்யும்பொழுது நம்ம எண்ணமற்ற நிலையில நம்ம இருக்க முடியும். தேவை அந்த வேலையில மட்டும் கவனம் இருக்கும். இதர எண்ணங்கள் எதுவும் வராது. அதுதான் எண்ணமற்ற நிலை. அப்போ தினமும் சிறு சிறு அளவுல தியானம் செய்யும் பொழுது, அந்த ஆன்ம பிரகாசம் அப்படிங்கிறது வரும். தெளிவு கிடைக்கும். எந்த பாதையில நம்ம போணும் அப்படிங்கிறது. வெளியில இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மள எந்த வகையிலும் பாதிக்காது. ஆன்மாக்கு தெரியும். ஆன்மா சித்தராகணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா, அது ஆகும். இல்ல வேற வழி இருக்குன்னா, அது அந்த வழியில போகும். அவ்வளோதான். சரிங்களா? எல்லா பதிவுலயும் மாந்திரீகம் வேண்டான்னு சொல்றீங்க. நல்ல தேவதைகளும் இருப்பாங்கல்ல. அவங்க நம்ம போறதுக்கு உண்டான வழிகாட்டுவாங்கல்ல. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு 22 வயசு ஆச்சு. மாந்திரீகம் கத்துக்கலாமா? வேண்டாமான்னு ஒரு இதுல இருக்கேன்னு. நான் மாந்திரீகம் கத்துக்க வேண்டான்னு நான் சொல்லல. நூல் பார்த்து மாந்திரீகம் செய்யாதீங்கன்னு தான் நான் எப்பவுமே சொல்றது உண்டு. சரி மாந்திரீகம் கத்துக்கிறதுக்கு நல்லது ஒரு குருவ தேடி போங்க அப்படின்னு சொன்னா, யாரு நல்ல குருன்னு உங்களுக்கு தெரியும்?
குருமார்கள் அந்த சீடர்களை வந்து சீரழித்த நிறைய சம்பவங்கள் தெரியும். அதாவது இந்த இந்த பெண்களை துன்புறுத்துவதுன்னு இல்ல. ஆண்கள வந்து இந்த வேற ஏதாவது இந்த மாரி வேற ஏதாவது விஷயத்துக்கெல்லாம் இது பண்ணிருவாங்க. உங்களுக்கே தெரியாது அவங்க உங்கள மயக்கி வச்சிருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அது மாரியெல்லாம் பண்ண முடியும். நம்மளுடைய சக்திகள் அவர்கள் கவர்ந்து விடுவார்கள். இது மாரியெல்லாம் நெறைய நிகழ்வுகள் நடப்பது உண்டு. அதனால நல்ல குரு யாருன்னெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரியாது. உங்களுக்கு வேணும்னா சாமிகிட்ட பெட்டிஷன் போடுங்க. சாமி உங்களுக்கு ஒரு வழிகாட்டி குடுக்கும். 22 வயசுல நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. படிச்சு முடிச்சு, நம்ம வேலைக்குன்னு போம்பொழுது, நம்ம ஒரு செருப்ப வாயில கவ்வ குடுத்துட்டு, இன்னொரு செருப்பு எடுத்து பின்னாடியே ஓடும் வாழ்க்கை. அப்ப இதுலல்லாம் நமக்கு நாட்டம் போயிரும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு நாட்டம் இருக்குன்னா, உங்களுக்கு நிஜமாலுமே சாமி வழிகாட்டி குடுக்கும். சாமிகிட்ட மட்டும் கோரிக்கை வச்சுட்டு பேசாம இருக்கிறதுக்கு உண்டான வழிய பாருங்க. நீங்களா தேடி போய் ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு வம்புல சிக்கிக்க வேண்டாம். அது மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? சச்சின் முரளி அவர் என்ன கேட்கிறாருன்னா, "சுயன்பம் பெறாமல் அடையாமல் இருப்பதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன?" அப்படின்னு பேசுங்கன்னு சொல்லி. எல்லாம் பேசியாச்சுங்க. எத்தன தடவ பேசுறது? நித்திலன் தண்டபாணி சேனல்ல தி வாய்ஸ் ஆஃப் நித்திலன்னு பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த சேனல்லயும் தி வாய்ஸ் ஆஃப் நித்திலன்னு பிளேலிஸ்ட் இருக்கு. ஜெனரல்னு பிளேலிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. தவிர நம்மளுடைய Q&A செக்ஷன்ல எல்லாம் இதெல்லாம் வாரம் வாரம் ஞாயித்துக்கிழமை இத பத்தி நெறைய சொல்றோமே. அப்ப கொஞ்சம் பாருங்க. சரி பரவால்ல. கேட்ட கேள்விக்காச்சும் ஏன் வந்து கூடாது? அது வந்து தவறு. பண்ணவே கூடாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுவும் ஒரு வழி. அத எனக்கு சுத்தமாவே வேண்டான்னு சொல்லி, மனதை ஒருநிலைப்படுத்தி, இருக்க நிறுத்தி இது பண்றதும் ஒரு வழிதான். இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா, "பிருகுமுனிவர் மாந்திரீகம் எடுத்தோம்" அப்படின்னு சொன்னா, மனையாளோடு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சுயன்பம் பெறணும்னு சொல்லல. பார்க்குற புள்ள பின்னாடி எல்லாம் போகணும்னு சொல்லல. மனையாளோடு 15 நாட்களுக்கு ஒரு முறை கூடலாம்ங்கிறதுக்கு அனுமதி இருக்கு. இது யாருக்கு? எந்நேரமும் அந்த யோக பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு, ரிஷிகளுக்கோ, முனிவர்களுக்கோ, ஞானியர்களுக்கோ, சித்தபெருமங்க அவர்களுக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில இன்பம் பெறுவதனால தவறில்ல. எதா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த மனசுல வச்சுக்கிட்டோம்னா போதும். இதுக்கு மீறி நான் அத விளக்கமா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த சுவாதிஷ்டானம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப சக்தி வந்து மேல எழும்புவதற்கு சக்தி அந்த இடத்துல இல்லவே இல்ல. இதே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இங்கேயே. கீழ்ப்பகுதியே வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்கும். அதனால ஆன்ம முன்னேற்றம், அந்த தெளிவு, மேல் உள்ள சக்கரங்களுக்கு போதிய அளவுக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா, அதற்கு அப்பாற்பட்டு அந்த ஆன்ம அறிவு பெறுவதற்கு உண்டான அந்த ஒரு சக்தி ஈர்ப்பதற்கு அதற்கு உண்டான சக்தி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ, அதனால இத கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அந்த பயிற்சி செய்பவர்களுக்கு. "பயிற்சி மாது, வெங்காயம் மாது, உலக வாழ்க்கைய நிம்மதியா அனுபவிக்கலாம்யா" அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? அதனால என்ன ஆயிறப்போது? இவரும் ஒரு 4 வீடியோ பார்த்திருப்பாரு போல. அதனால ஒரு யூஸும் இல்ல. ஆனா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அத மனசுல வச்சுக்கிட்டோம்னாலே போதுமானது. முடிந்த அளவுக்கு திருமணத்தை சீக்கிரம் செய்து கொண்டு மனையாளோடு சுகித்திருப்பதுங்கிறது நல்லது. அதுதான் சரி. சரிங்களா? சுரேஷ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்டு விளக்கு விளக்கு தியானம், தேர்ட் ஐ மெடிடேஷன் பண்ணலாமா? பண்ணக்கூடாது சாமி. பண்ணக்கூடாது. சதீஷ் அவர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் வாசியோகம் பண்றவங்களுக்கு டீ, காப்பி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க? அப்படியா? இல்லையே! நான் 2, 3 கிளாஸ் எல்லாம் போய் பார்த்துருக்கேனே! அங்க இன்டர்வல் டைம்லயே டீயும் நல்ல எண்ணெயில சுட்ட உளுந்து வடையும், இல்ல பருப்பு வடையும் தான் குடுப்பாங்க. அதுவும் அந்த டீ வந்து அந்த மெழுகு அட்ட டம்ளர் இருக்கும்ல, அதில தான் குடுப்பாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. குடிக்கக்கூடாதுன்னா, பொதுவாவே யாருமே டீ, காப்பி குடிக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா அது பித்தத்த ஏத்தி விட்டுரும். பித்தம் ஏறுச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம நாளங்கள் சரியா வேலைய செய்யாது. உடம்புக்குள்ள சக்தியினுடைய ஓட்டம் சீர்கெட்டு போகும். அப்போ சீர்கெட்டு பித்தம் அதிகமாச்சுன்னா, முத்தோஷங்கள்ல பித்தம் அதிகமாச்சுன்னா, அப்படி இப்படி இழுத்துக்க வேண்டியது தான் ஓவரா போம்பொழுது. அந்த மாரி ஆகும். அஜீரண கோளாறு ஆகும். டென்ஷன் பார்ட்டியாவே சுத்துவான். இந்த மேல அப்போ உடல்ல சூடு அதிகமாகும். சூடு அதிகமாச்சுன்னா, தலையில கவம் கட்டும். அப்ப அடுத்து தொண்டையில கட்டும். சரிங்களா? இப்ப இதெல்லாம் என்ன அப்ப நெஞ்சில கட்டும். இப்ப இதெல்லாம் என்ன ஆகும்? உடல் சீர்கெட்டு போவதற்கு உண்டான ஒரு ஒரு ஏங்க ஒரு டீ சாப்பிடுறனால ஆமா. ஒரு டீ சாப்பிடுறனால தான் இத்தன பிரச்சனையும் வரும். ஸோ அதனால தான் இது வந்து வாசியாவும் செய்றதுக்குன்னு அது எல்லாருக்குமே பொருந்தும். யாரும் சாப்பிடக்கூடாது. வாசியாகம் செய்யும்போது அப்ப உடல் வந்து இன்னும் வேகமா வேலை செய்யும்போது, அவர்களுக்கு இன்னும் இந்த தாக்கம்ங்கிறதும் வேகமா வேலை செய்யும். ஸோ அதனால அதில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. இப்ப வந்து நம்ம இரட்டைத்தன்மையினால் நமக்கு பிறப்பிறப்புங்கிறது நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அப்போ இங்க பிறப்பு நடந்துகிட்டே இருக்கிறது தான் ஒரே வழின்னா, இப்ப என்ன என்ன நமக்கு இங்க இருக்கு அப்படின்னு மாரி, இதுலருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி நம்ம பேசியிருக்கோமே. அவரு அந்த வீடியோ பார்க்கல போல. அவரு சதீஷ்ங்கிறவரு. தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியும் இருக்கே. இதெல்லாம் மாயத்தோற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி இருக்கு. அத பின்பற்றினோம்னா உண்மை நிலை புலப்பட்டுருக்க போகுது. அடுத்து கேட்கிறாரு, எல்லா தெய்வங்கள் முதற்கொண்டு எல்லாமே ஒரு கட்டத்தில ஒண்ணுமில்லாம அப்படி அமைதியாகி அந்த பிரம்மத்தோட நிசப்தத்திற்கு போயிரும்னா, ஏன் வந்து இதெல்லாம் இவ்ளோ எஃபோர்ட் போட்டு இந்த வேலையெல்லாம் நடக்குது? ஏன் அந்த முதல் தடவ நடந்தது? தெரியாது. எனக்கு தெரியாதுல்ல. ஞானியர்களே தெரியாதுன்ட்டாங்க. ஒரு அசைவு வந்தது.
அதற்கப்புறம் தோன்றியது எல்லாமே ஒரு கற்பனை காட்சிகள் தான், மாயத் தோற்றம் தான். ஆனா, அந்த முதல் அசைவு ஏன் ஏற்பட்டது தெரியாது. நிஜமாலுமே தெரியாது. எதேர்ச்சையா நடந்தது. அவ்வளோதான். அது அது திடீர்னு நடந்துருச்சுங்க. வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அது எதேர்ச்சையா நடந்தது. அவ்வளோதான். அதற்கப்புறம் வந்தது கற்பனை. சரிங்களா? அது முன்ன வந்து ஏன் நடந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ண போகுது அப்படிங்கிறது அர்த்தமற்ற ஒரு செயல். பேசாம பிரம்மத்தோட கலந்தோமா, பிறவா நெறி கிடைக்குமா, பேசாம போயிட்டே இருக்கலாம். அதற்குண்டான வழிய மட்டும் பார்த்துட்டு போறதுங்கிறது சாலச் சிறந்தது. அடுத்தது. ஜோதி அண்ணாமலை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பித்ருக்களுக்கு தரக்கூடிய திதி, தர்ப்பணம் உண்மையாக அவர்களை சென்று சேருகிறதா? காக்கை சாதம் எடுக்கவில்லை என்றால் குறைகள் ஏதேனும் உள்ளதா? இத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. நம்ம நெறைய பேசிட்டோங்க. அதான் வாரம் வாரம் வர Q&Aவ கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துருங்கங்கிறேன். இல்ல தனிப்பட்ட வீடியோஸ் போடுறதையும் கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துருங்கங்கிறேன். சரி பரவால்ல. கேள்வி கேட்டதுக்காக சொல்றேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வழக்கமா என்ன சொல்றது உண்டு. உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய மூதாதையருக்காக யாரோ ஒருத்தர் சுவாகா சொல்றதுனாலலாம் ஒண்ணும் நடக்க போறதில்ல. சரிங்களா? அது மந்திரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து அங்க "நாள போயிறணும், போயிறணும், போயிறணும்." அது நீங்களே போயிறணும், போயிறணும்னு சொன்னா போகுது. அவரு அவரு வேற ஒரு மொழியில சொல்றாரு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில சொல்றீங்க. அவ்வளோதானே. அவரவர் தாய்மொழியில வந்து சொன்னா வந்து அந்த ஆன்மை மேல போகாதா? தவிர, அவர்களை மேல அனுப்புற அளவுக்கு நமக்கு சக்தி உண்டுன்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறோமா இன்னுமே? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 3 வழி. நல்லா புரிஞ்சுக்கங்க. சாமிக்கு வந்து அவர்களை மனதில் நினைத்து, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடணுங்கிறதுக்காக தான் என்ன சொன்னாங்க? ஃபோட்டோவ முன்னாடி வச்சுக்கோ. அந்த காலத்தில ஃபோட்டோ இல்ல. மனசார நெனச்சாங்க. அன்னைக்கு மனசுக்கு பலம் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் குன்றி போச்சு. ஃபோட்டோவ வச்சுக்கோ. அவர்களுக்கு பிடித்த படையல் போட்டுக்கோ. அப்படிங்கும்போது அந்த ஆன்மாக்கள் இங்க வருவார்கள். ஆன்மாக்கள் எங்கேயும் வரணும், போகணும்னே அவசியமே கிடையாது. அவங்க எங்க நெனச்சாலும் அந்த இடத்துல அவர்கள் பூரணமாக அவர்கள்னால இருக்க முடியும். சரிங்களா? அப்ப அவர்களை நினைக்கும் பொழுது நம்ம வந்து அவர்கள நினைக்கிறோம்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். அப்போ அவர்கள் வந்து அந்த கவனம் வந்து நம்ம மேல கூடும். கூடும்பொழுது, ஆஹா! நமக்கு பிடித்தமா நம்ம இல்லைன்னாலும் கூட, நமக்கு பிடிச்சமான அந்த உணவ வச்சு நமக்கு படைக்கிறாங்கல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்னு. அந்த அந்த அதுதான் அந்த இறந்தாலும் பாசபிரியத்தினுடைய ஒட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது எல்லாமே. சந்நியாசம் வாங்கக்கூடியவர்களுக்கு எந்த பூச முறையுமே கிடையாது. ஏன்? நீ என்ன பண்ணுனேனாலும் அவன் மட்டுக்கு கூட மதிக்க மாட்டான். அவன் அவன் கவனம் வேற எங்கேயோ போயிருச்சு. இதெல்லாம் அவன் என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டான். இந்த ஆன்மூலக பதிவுகள்லயே பார்த்துருக்கோமே, உயர்நிலை ஆண் மக்கள் இறந்த உடனே டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நிக்கவே மாட்டாங்க. யார் நிக்கிறா, அழுகுறா, வர்றா, போறா, என் உடம்ப என்ன பண்ணிட்டு ஒருத்தரையும் பார்க்க மாட்டாங்க. அந்த இன்னும் புரிதல் இல்லாத ஆன்மாக்கள் தான் இங்க நின்னு எல்லாம் சமாதானம் பண்ணி அது இதெல்லாம் போயிட்டு இருக்கும். முதிர்ந்த ஆன்மாக்கள் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம யாருக்கு கும்பிடுறோமோ, அவங்க இன்னும் அந்த பந்தபாசத்தோட இருப்பாங்கங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான். அதனால அவர்களுக்கு பிடித்ததைப் போல உண்டான உணவு படைச்சு, உடை படைச்சு, அவங்க என்ன நம்ம வேண்டணும்? அங்க போய் நின்னுட்டு எனக்கு அத கொண்டா, இத கொண்டான்னு கேட்டு அது கூடாது. அதுக்கு இல்ல அது வேண்டறது. சரிங்களா? முதல் தரம் என்ன வேண்டணும்னா, என் முன் வந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி. நான் எங்க அப்பாவும், அம்மாவ தான் பார்த்துருக்கேன். தாத்தா, பாட்டி கூட பார்த்ததில்ல. நான் ஏன் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வேணும்? அந்த முன்னாடி இருக்கிறவன் அப்படி நெனச்சிருந்தான்னா, நாம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கவே மாட்டோம். இந்த நாயெல்லாம் எதுக்கு நான் பெத்துக்கணும்? அப்படின்னு நெனச்சிருந்தாங்கன்னா, அடுத்தடுத்த வம்சம் அப்படிங்கிறது வந்திருக்காது. இன்னைக்கு நாம இங்க நின்னுட்டு இருக்க மாட்டோம். அதனால, அத ஏதோ ஒரு கட்டத்தில ஆரம்பிச்சதில்ல. அவர்கள் வரைக்கும் நம்மளுடைய நன்றிங்கிறது அங்க செல்லணும். அப்போ என் முன் வந்தவர்கள் யாராக இருப்பினும், அவர்கள் நல்லது ஒரு நிலை எய்வதற்கு நீங்க ஏதுவான அருள் செய்யணும்னு வேண்டணும் சாமிகிட்ட ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது அவர்கள் பிறப்பு ஏதேனும் எடுத்திருந்தாலும், என்னுடைய வேண்டுதல் அவர்களை சென்று சேர்ந்து அவர்கள் நல்லதொரு வாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கிறது வேண்டணும். 3வது தான் உங்களுடைய கருணையை நாங்க இன்னைக்கு இங்க இருக்கோம். உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய கருணை செய்து, உங்களுடைய அருளாசியும் தந்தருளி இறைவனிடம் ஒரு விண்ணப்பம் கேட்டு நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருப்பதற்கு அருள் செய்ய வேண்டும்னு வேண்டணும். ஸோ நம்ம கடைசி பிரையாரிட்டி தான். முதல்ல அவங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் வேண்டணும். இப்படி வேண்டும் பொழுது அவர்கள் மனம் குளிரும். ஏன் உங்க மனம் குளிராதா? உங்கள பாராட்டி பேசி நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி, ஒருத்தங்க ஏதாவது உதவி செய்யணும்னு உங்க மனம் குளிராதா? அதே போல தான் அவர்களுக்கும் குளிரும். ஏன்னா இன்னும் அந்த பாச பந்த பிணைப்புகளோடு இருக்கக்கூடிய காரணத்தினால. அதனால இத ஒரு ஸ்ட்ரக்சரா குடுத்தாங்க. காக்கை ஏன் வந்தது? ஏன் கழுகு, புறால்லாம் சொல்லலாம்ல. மயில் வருதுன்னு சொல்லலாம்ல. ஏன் காக்கை சொன்னாங்க? இந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அப்ப கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, காக்கைக்கு 2 கான்ஷியஸ்னஸ் அதுக்கு 2 விழிப்புணர்வு இருக்கு. ஒண்ணு வந்து காக்கைங்கிற அந்த ஒரு தன்மையும், இன்னொன்னு காலியாவே இருக்குமாம். அதுல தான் ஆன்மாக்கள் அமர்ந்து அதை வாகனமாக கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவியல் இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆன்மீக சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் சொன்னது ஒரு கூற்று. சரி காக்கை எடுக்கல. ஏன் எடுக்கல? ஏன் எடுத்திருக்காது? நீங்க பொறுமையா எல்லாம் சமைச்சு முடிச்சு 11:30 மணி, 12 மணிக்கு கொண்டு போய் வச்சிருப்பீங்க. அது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் 2 மணிக்கு சாப்பிடலான்னு போயிருந்திருக்கும். அதனால அத எடுத்திருக்காது. மத்தியானத்தில கொண்டு போய் வச்சு போட்டு காக்கா எடுக்கலன்னு சொன்னா என்ன பண்றது? இல்ல இன்னைக்கு எல்லாம் ஊர் பூரா டவர் தான் இருக்குது.
குஞ்சே பொரிக்கிறது இல்லையாம அந்த முட்டை இது பண்ணி, உங்களுக்கு 5G வேணும், 6G வேணும், காக்காயும் வேணும்னா எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்காது. காலம் மாறிட்டு இருக்கு. யாரும் அத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாம் பழச புடிச்சுக்கிட்டே தொங்கிக்கிட்டே இருக்கோம். 6G வந்துருச்சு. அப்புறம் காக்கா எப்படி கிடைக்கும்? காக்கா செத்து தான் போகும். 6G இருக்குல்ல. மூதாதையர்கள் வர்றதுக்கு வண்டியும் வேணும். எனக்கு பிராட்பேண்டும் வேகமா வேணும். எப்படி நடக்கும்? ஏதோ ஒண்ணு தான் நடக்கும். சரிங்களா? மூதாதையர்கள் விளையாடணும்னா, ஊர்ல இருக்கிற டவர் எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க. மூதாதையராவது அவங்க அது இருக்கிற வரைக்கும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டேன். எங்கேயோ போய் தொலையட்டும். எனக்கு 6G போதுன்னு நெனச்சீங்கன்னா, அது போதும். காக்காய் எல்லாம் வராது. எங்க ஊர்லயே சுத்தி முத்தியும் காக்காயவே காணோம். எல்லாம் பூரா டவரா கிடக்குது. வேற என்ன பண்றது? காலம் மாறிடுச்சு. இல்லையா? அதனால கொஞ்ச நாள்ல நாமளும் கிளம்பிருவோம். அதுக்கு தான் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது வெள்ளையன் நாட்ல. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புவோம்னு தெரியல. இருக்கட்டும். ஸோ மனதார நீங்க வேண்டுவது தான் அதற்கு உண்டான ஒரே வழி. சரிங்களா? ஆல்ரைட். நம்ம சிவனடியார் ஜெகதீஷ் அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு கோயில் நிர்வாகம் பண்றாருங்க. ஒரு சிவன் கோயில் நிர்வாகம் பண்றார். அதை சுத்தி அடர்காடு நிறைந்த ஒரு இடமாக இருக்கு. முதல்லலாம் நான் அமர்ந்து தியானம் பண்ணும்பொழுது, இந்த புழு, பூச்சி மேலலாம் கொஞ்சம் பயம் இருக்கும். மிருகங்கள் மேலலாம் பயம் இருக்கும். அப்புறம் தேவி ஒருத்தங்கள வழிபட்டேன். அதற்கப்புறம் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. இந்த மாரி புழு, பூச்சிகள் ஒரே வாரத்துக்குள்ள அது வர்றதில்ல. இப்ப இது மாரி ஒரு சாமி நான் கும்பிடுறேன். ஆ அவங்கள கும்பிடும்பொழுது, இப்போ தேவியர்கள் யாராவது ஒரு தெய்வத்த பொதுவா கும்பிடும்போது, இந்த தெய்வத்தினுடைய தன்மையாக நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்போ நிகழும்? அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. பாருங்க, மாற்றம் அப்படிங்கிறது வந்து தேவிய பொறுத்து நம்மகிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தசமகா வித்யையில வந்து 10 தேவியர் பார்க்குறோம். 10மே மகாசக்தியினுடைய சொரூபம் தான் அது. அந்த மகாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு நிலைப்பாட்டுல அதனுடைய ஒரு தன்மை, ஒரு தேவைங்கும் பொழுது அந்த ஒரு நிலைப்பாடு வருது. அதனுடைய ஒரு அந்த தேவைக்கு ஒரு வகையா அந்த சக்தி ஒரு நிலை ஒரு வேலைய செய்யுது. அந்த வேலைய செஞ்சதற்கு ஏற்றார் போல நம்ம பெரியவர்கள் ஒரு உருவகப்படுத்தி அத நமக்கு குடுத்துருக்காங்க. அது 10 தெய்வமா நம்ம பார்க்கக்கூடாது. 10மே ஒரே சக்தி தான். ஆதிபராசக்தி, மகாசக்தி அப்படிங்கிற 10மே ஒண்ணு தான். அந்த அது ஒரு வேலை செய்யும்பொழுது அதனுடைய அந்த நிலை மாற்றத்த ஒரு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பயங்கர உக்கிரமான தெய்வம். கருநிறம் கொண்டது, கோரை பற்கள் கொண்டது, கு கு கூரிய நகங்கள் கொண்டது, அ உடல் முழுக்க ரத்தம் பூசி இருக்கக்கூடியது, இல்லையா? வ உக்கிரமான தெய்வம் இப்படியெல்லாம் சொல்றோம். அப்ப அந்த காளிய வழிபடும்போது இவனும் அதே மாரில்ல சுத்தணும். சரி, அப்படி யாரும் சுத்த போறதில்லைன்னு பாருங்களேன். இல்ல அந்த கோபம் வரணும், உக்கிரம் வரணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி இல்லையே. காளி உபாசகர் தான் அவரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படியே இல்லையே. காளிதாசர் அவர் வேறே அதான். காளிதாசன். காளிக்கு வந்து அடிமைப்பட்டு கிடந்தவன் காளிதாசன். அவர் இல்லையே ஒரு பெரிய கவிஞராச்சே. நிறைய அறிவில் நிறைந்தவர். அவர் ஒண்ணும் சுடுதண்ணி ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம அம்மா இருக்கிறாங்க. நம்ம அம்மா ஊர் பூரா சண்டைய வலிச்சுக்கிட்டு வந்துகிட்டு நம்மள போட்டு திட்டிக்கிட்டே கிடக்குது. ஆனா, அது அப்படி பார்த்தா அது வந்து பொம்பளையா நீ அப்படிங்கிற அளவுக்கு அது இருக்கும். ஆனா, நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கலாம். அம்மாவனுடைய குணம் அது. பாசக்கார பொம்பள தாங்க. அந்த மாரி அது அந்த பாசத்த அந்த மாரி தான் அந்த அம்மாவுக்கு வெளிப்படுத்த தெரியும். ஆனா ரொம்ப தங்கமான பொம்பளைங்க. மேல உசிரையே வச்சிருக்குது. அது சத்தம் போட்டா பரவாயில்லைங்க. அது 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 வந்து ரொம்ப பாசமான அப்படி நம்ம பார்க்க பழகிட்டோம்னு வச்சுக்கங்களேன். அந்த அம்மா அதுக்கப்புறம் அது அது நம்ம ஒரு உக்கிரமா இருக்கிற மாரி தெரியாதே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படித்தானே பார்த்தார். காளியவர் அப்படித்தானே பார்த்தாரு. அது அழகு ததும்பிய ஒரு நிலையில வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்குள்ள காட்சி கொடுக்குமாமா. காளிதாசருக்கு அப்படி இல்ல காட்சி கொடுத்தது. காளிதாசர் முன்னின்னு பேசும்ன்னு சொல்றாங்க காளி. நம்ம பெரியவங்க சொல்லி வச்ச போனவ. காளியாகவே ஆனாலும் சாந்தமா பார்க்க முடியும். லலிதா திரிபுர சுந்தரி 3 உலகங்களும் அந்த அம்மாக்கு நிகரே கிடையாதாம் அழகுக்கு. நீங்க அத கூட உக்கிரமா பார்க்கணும்னாலும் பார்க்க முடியும். சரி எல்லாமே நம்மளுடைய மனச பொறுத்தது. அது 10மே மகாசக்தியினுடைய அம்சங்கள் தான். அது ஒரு ஒரு காரண காரியங்களுக்காக அந்த நிலை மாறும்பொழுது அதற்கு ஒரு உருவகப்படுத்தி, அந்த நிலை பொறுத்து உருவகப்படுத்தி குடுத்தாங்க. அதுக்காக அது அப்படித்தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பொருத்தமா ஏற்றார் போல அந்த சக்தி தன்னை மாத்திக்கிட்டு உங்கள்ட்ட வந்துக்கும். காளியே ஆனாலும் சாந்த ஸ்வரூபிணிய நாம பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ, அதனால தூமாவதி அப்படியே தான் நம்மகிட்ட வருவாங்க அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு எப்படி விருப்பமோ அதுபோல வருவாங்க. நம்மள சாந்த சுரூபியாகவும், அழகில் மிகுந்தவர்களாகவும் அவர்கள்னால் நம்மளை வைக்க முடியும். நானும் அவர்கள் அப்படிதான் பார்க்கிறேன்னா, அவர்கள் அதுபோல தான் காட்சி குடுப்பாங்க. நம்மளுடைய மாற்றமும் அதே மாரி தான் இருக்கும். சரிதானே? நவீன் இன்ஃபன்ட் தம்பி என்ன கேட்கிறேன்னா, ஆன்ம உலக பதிவுகளின்படி நம்ம எல்லாரும் இந்த உலகத்திற்கு வந்தோமோ, அந்த காரியம் நம்ம கடமைய முடிச்ச பிறகு கிளம்பிருவோமா? அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் ஆயுசு 100, 120ன்னு குறிச்சிருக்க மாட்டாங்க. வந்த வேலைய முடிச்சுட்டோம்னா கிளம்பிருவோம் அப்படின்னு சொன்னா, முடிச்சோம் அப்படின்னு சொன்னாலுமே,
அதுக்கப்புறம் இங்கே அடிஷ்னலாக நிறைய விஷயத்தை சேர்த்திக்கிறோம்ல, அது பின்னாடி ஓடுறோம்ல, அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உடம்பு விட்டு உயிர் பிரியாது. தேவையை நோக்கி ஓடும் பொழுது இந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த மானிட உடல், இல்ல பொதுவா உடல் எல்லா உயிர்களுக்குமே அதுதான். இந்த உடல் இதற்கு மீது பயனில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த ஆன்மா வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அது கிளம்பிரும். சட்டை கிழிஞ்சு போச்சு என்ன பண்றது? தூக்கி போட்டு புது சட்டைய வாங்கி போட்டு போடா! அப்படிங்கிற மாரி தான் அது. இந்த சட்டைய தூக்கி போட்டு அது புது சட்டைய கொண்டு வந்து வந்துரும். அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அது முடிவு பண்ணணும். எப்போ நான் கிளம்பணும் அப்படின்ட்டு. மந்திரங்கள 100 முறை, 1000 முறை மனதார சொல்லணும்னு சொன்னீங்கல்ல. மந்திரத்த சொல்லும்போது கவுண்ட் பண்ணிட்டே இருந்தோம், எண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, முழு மனசோட எப்படி சொல்றேன்? அட எண்ணறாங்கிற கவனம் இருக்கலாம். அது தப்பு இல்ல. 10 மாலை செய்யணும். ஒரு மாலை வந்து 108 10ன்னா எவ்வளோ வந்துரும்? எவ்வளவோ வந்துரும். கூட ஒரு 0 சேர்த்திக்கங்க. அப்போ அந்த 10 தடவ நம்ம அத எண்ணியிருக்கோங்கிற கவனம் இருக்குல்ல. மந்திரம் சொல்லும் பொழுது மந்திரத்தின் மீது கவனம் இருக்கும். நான் இத்தன மாலை சுத்தியிருக்கேங்கிறதுலயும் கவனம் இருக்கும். இது 2ம் தவறு கிடையாது. மனம் இதுல ஒருநிலைப்பட்டு இருக்கிறது. மாலையிலயும் இந்த மாலை 1 சுத்தும்போது அது மந்திரத்துக்கு கணக்காவே இருக்கும். அப்போ அவங்க மந்திரம் சொன்னதா தான் அது. ஒரு மாலை முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு கவனம் இருக்கும். இது 2 பிரச்சனை. மந்திரம் சொல்றதுலயும், மாலைய திருப்புறதுலயும் கவனம் இருக்கிறது பிரச்சனை இல்ல. எங்க பிரச்சனை வரும்னா, இந்த மாலை இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது, என் கூட தான் அவனும் படிச்சான். அவனுக்கு மட்டும் சித்து வாய்ச்சிருச்சு. இந்த நாய்க்கெல்லாம் எப்படி வாய்ச்சது? எனக்கு இன்னும் வாய்க்கல. சீக்கிரம் சொன்னா வாய்க்குமோ? எப்படி இப்படி இதுதான் தப்பு. சம்சார காப்பி போட்டுருக்குது. இத எப்ப முடிச்ச உடனேயே போறதுக்குள்ள ஆறிடும். இப்படியே நெனச்சுக்கிட்டு இதுதான் தப்பு. இப்படித்தான் கவனம் சிதறக்கூடாது. ஸோ, அதனால தான் கவனம் வந்து இங்க இருக்கிறதுல பிரச்சனை இல்ல. சரியா? வர்ம கிளாஸ்ல ஞான மார்க்கத்துல கடவுளின் 7,00,000 கிரந்தம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்கங்க. இந்த இதுல சார்ஜ் தீர்ந்து போச்சுங்க. அதனால போயிருச்சு. அதுவும் அமானுஷ்யமெல்லாம் ஒண்ணும் நடக்கல. குறிப்பிட்டாங்க. அப்படின்னா என்ன? பைபிள்ல வர ஆர்க் ஆஃப் கவனன்ட் மாதிரியான ஆர்க் ஆஃப் கவனன்ட் பத்தி எனக்கு தெரியல. 7,00,000 கிரந்தம் அப்படின்னு சொல்லி எத சொல்லப்படுதுன்னா, சித்த நெறியில 4 நிலைகள். நம்ம வர சனிக்கிழமை இந்த பாட்காஸ்ட் வருது. யோக, ஞான, வாத, வைத்தியம். இது 4 தான் ஆர்டர். இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? மனதை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தக்கூடிய அந்த ஒரு கலை. பதஞ்சலி யோக சூத்திரத்தில பார்த்தோம்னா, யோக சித்த விருதி நிரோதக அசையக்கூடிய மனதை அசைய விடாமல் ஒருநிலைப்படுத்தி நிறுத்துவதே யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுதான் யோகம்னு சொல்லி. ஸோ இது முதல்ல கைகூடணும். இது கைகூடுச்சுன்னா ஞானம் வாய்க்கும். ஞானமும் யோகமும் கைகூடுச்சுன்னா வாதமான ரசவாதம் அப்படிங்கிறது வாய்க்கும். அது வாத வித்தைங்கிறது இந்த இரும்ப தங்கமாக்குறது இல்ல. அது அது பெரியோர் வித்தை அது. இன்னைக்கு அப்படி கொச்சையா ஆயிப்போச்சு. ஆல்கமி அப்படின்னு ஆயிப்போச்சு. சரி. யோகமும் ஞானமும் வாய்ச்சதுன்னா வாதம் வாய்க்கும். வாதியானவன் வைத்தியன் ஆவான். ஸோ யோக, ஞான, வாத, வைத்தியம். இது 4மே வந்து நமக்கு வாய்க்கப்பெறும். இந்த 4 தான் சிதபெருமக்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவன் பிறந்து, இங்க வாழ்ந்து, முக்தி பேர் அடைவதற்கு இந்த 4மே அவனுக்கு தேவைப்படும். இத சிவனார் 7,00,000 பாடல்கள்ல சொல்லியிருக்கார். அப்ப எவ்வளோ கன்டென்ட் அதுக்குள்ள இருக்கும். அப்ப அவ்வளோ பெரிய கன்டென்ட்டையும் 70,000 நந்தி சுருக்குனாராம். 7,000 போகநாதர் சுருக்குனாராம். 7,700 வந்து மூலர்பிரான் சுருக்குனாராம். அப்ப இவங்க எவ்வளோ பெரிய ஆளுகளா இருப்பாங்க. அந்த சிலபஸ கட் பண்ணி, கட் பண்ணி, கட் பண்ணி இதுக்கு இது போதும். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அந்த ஆர்டர் படியே கரெக்ட்டா 7,700 சுருக்குனவர் வந்து மூலர்பிரான். இது போதும். அப்படின்னா என்னன்னா, அங்க காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏற்கனவே வித்த தெரிஞ்சவனால தான் இத படிக்க முடியும். 7,00,000ல என்ன இருக்கும்? ரொம்ப பேஸ்லேருந்து அப்படியே சொல்லி கொண்டு போவாங்க. ஆனா, அன்பார்ச்சுனேட்லி அந்த நூல் நம்மகிட்ட இல்லையே! ஸோ, அது வந்து ஞானியர்களுக்கு மட்டுமே கிடைக்கப்பெறக்கூடிய அந்த ஒரு நூல். அது வேற ஏதோ ஒரு அண்டத்தில இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய நூல். நமக்கு அது கிடைக்காது. இதுதான் அந்த 7,00,000 கிரந்தம்னு சொல்லக்கூடியது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் பத்தி எனக்கு தெரியல. ஃபாஸ்ட்டா, ஈஸியா சித்துக்கள அடைவதற்கு உண்டான வழி, ட்ரிக்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு. நம்ம பதஞ்சலி யோக சூத்திரம்னு அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள போங்க. கடைசி வீடியோ சித்துக்கள் அடைவது எப்படிங்கிறது தான். அதில வழிமுறைகள் இருக்கு. அதன்படி பின்பற்றுங்க. எளிமையில அடையலாம் 1. இல்லன்னா, தந்திர முறைகள்ல அடையலாம். அதற்குன்னு எந்த குருமார்கள் உங்களுக்கு வாய்ப்பாங்கன்னு தெரியாது. நூல் பார்த்து பண்ணலாமான்னா, பண்ணக்கூடாது. முன்ன கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் தான். இல்ல நான் அதிகப்படிசிங் மேல அத நான் பண்ணத்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய விதிப்பயன். நான் என்ன போய் செய்யறது? எனக்கு அது மேல விருப்பம் இல்ல. தானா வாய்ச்சதுன்னா வாய்க்கட்டும். அது பத்தி எனக்கு கவல இல்ல. நானா அதற்கு முற்பட போவது இல்லை. ஆனா வழிமுறைகள் நம்மளுடைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம்னா, பார்த்திருக்கோம். எடுத்து பயன்படுத்திக்கலாம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில சொன்னப்பட்டது. ஆ சைட் எஃபெக்ட் இல்லாத வழியில சித்துக்கள் பெற்றுக் கொள்வதற்குண்டான வழி. எஸ். நாய்களை அகற்றாங்க.
அதப்படி உங்க கருத்து என்ன? எதுக்கு என்னையும் கொண்டு போய் கூண்டுக்குள்ள வச்சு ஊசி போடுறதுக்கா? எனக்கு எப்படி தெரியும்? நான் கருத்து சொன்னா இன்னும் இந்த உலகம் மாறவா போகுது? இல்ல இதுவாகவா போகுது? என் கருத்த கேட்டுட்டு தான் நீங்க தான் என்ன பண்ண போறீங்க? நடக்கிறது நாராயணன் செயல். அவ்வளோதான். சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மனால ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளும், அதற்குண்டான பதில்களும். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தல. நன்றி.